ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேட் ரொமான்ஸ் தான் பார்க்க போறோம். ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். எதோட விட்டுருப்போம்னா, அதான் அந்த ஒய்யன் வந்து அந்த ரூம் ஏதாவது தொடச்சிருப்பான். அதுக்கப்புறம் அது தேங்க வந்திருப்பான். வேலையை பார்த்து விட்டுருப்பான். அதோட தான் முடிச்சிருப்போம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஒய்யன் வெளில வரும். அந்த 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 துணியெல்லாம் தூக்கின்னு ம், உன்ன ஆ, என்ன அதனால என்ன தப்பு? ஐயோ! உன் பேர் என்ன? ஐயோ! உன் பேர் இனிமேட்டு வெண்ணம் அவனே. ஹலோ, என் பேர் அதெல்லாம் இல்லை. என்னோட செல்ல பேரை வேணா கூப்பிடு. என் பேர் லூசு. எது லூஸா? நீ லூஸு தான்டா. நீ சனி. உன் பேச்சை நான் கேட்டேன் பார்த்தியா? செருப்பால் அடிக்கணும் நான் அங்கே போனது. ஏன் இவ்வளோ நீ கோவப்படுற? இவ்வளோலாம் கோவப்படக்கூடாது. சரி வா, நம்ம வேறு ஏதாவது வேலையை பார்ப்போம். ஹலோ, இங்கே வா அப்படின்ட்டு அது வந்து ஆக்சுவலி அது பறந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்கள் பக்கத்துலேயே அது பறந்துட்டுருக்கும். ஒரு சின்ன உருவம் தான் அது. இங்கே வாங்க அப்படின்ட்டு அந்த ரெக்கையை பூச்சி மடக்குறீங்க. ஏய், ரெக்கையானா இப்போல்லாம் பிடிக்கக்கூடாது. லைட்டாக நீ பிசிறு தட்டினாலும் நான் வந்து அவ்வளோதான் காலி ஆகிடுவேன். உன்னை பண்ணக்கூடாதுன்னா இரு இப்படி. உன்னை இந்த மாதிரி நீ ஏதாவது எனக்கு இந்த மாதிரி கேவலமான ஐடியா சொல்லிப்பாரு, நான் அவ்வளோதான் உன்னை மீவுக்கிட்ட போட்டு விட்டுருவேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, என்னை கூட அடிச்சிரு, ஆனால் அந்த நாய்க்கிட்ட மட்டும் என்னை போட்டு கொடுக்காத. எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்காது. என்னை பார்த்தாலே அவள் வெட்டி சாப்பிட்ருவா. சரி ரைட்டு விடு. நம்ம வா, உன்னை திட்டி என்ன ஆக போகுது அப்படின்னு அப்படியே நடந்து போகிறீங்க. இப்போது மீவு வரா. என்னடி ஆச்சு? எதுக்கடி அந்த பைத்தியக்காரி உன்னை கூப்பிட்டா? விடு விடு மீவு விடு. நான் போகிறேன்டி அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் ரூமில் போய் உட்காடுறீங்க. டேய் ஜங்குகா, தள்ளுறா. போடி. இப்போ தான் நான் இவ்வளோ நேரமாக அந்த பெட்டு அது என்னடி ரெண்டும் தொடப்ப கட்டிங்க என்னத்தை தான் தின்னுட்டு வளருதுங்களோ. அந்த அந்த இழுத்து மாதிரியே இருக்குதுங்க ரெண்டும் தொடப்ப கட்டையா. ஐயோ, அவள் பேரை மட்டும் திருப்பி திருப்பி ஆரம்பிக்காத ஜங்குகா, தள்ளுடா டேய். என்னாச்சு மீவு? என்ன ஓவராக இருக்கிறா இவன்? என்னாச்சு? நாடி பண்ணியான்னு 2 பேருக்கும் சண்டையான்னு? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்கு. நீ கொஞ்சம் வெளில போறியா? என்னது? நான் ஏன் வெளில போனேன்? என்னாலாம் போக முடியாது. ஜேகே, இட்ஸ் கேர்ள்ஸ் டாக்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அப்படின்னு 2 பேரும் பேச போகிறீங்க. பேசுகிறது பேசுவோம், நீ கிளம்புடா. சரி கிளம்பி ஒழிகிறேன். நல்லாவே இருக்க மாட்டீங்க 2 பேரும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட போகிறதில்ல எனக்கு அப்படின்னு அவன் பட்டன் புலம்பினே வெளில போயிடுறான். இப்போ அப்படியே அந்த ஜன்னல் சைடு பெரிய ஜன்னல் அது. இப்போது அந்த லூசில் வேறு உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்குது. அது உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது வேறு. இப்போது மீவும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றா. ஐம் சாரி ஒயன், என்னால் தானே நீ இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. மீவு, என்னடி பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடி. நீ இப்படி பண்ணதுனால தானே நான் இப்போ தேவங்க பார்த்தேன். அவன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சுதே, அதுவே எனக்கு பெரிய வின்னு தாண்டி. அதுக்குன்னு நீ இப்படியா பார்த்துட்ருப்ப ஒயன்? நீ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் நீ ஒத்துப்பியா தெரியல ஒயன். என்ன ஐடியா அது? சொல்லு. அது இப்போது நீ என்ன பண்ணாலும் அது வேலைக்காகாது எனக்கு. அது நீ சொல்லு மீவு, உன்ட்டு என்ன வழி இருக்குது சொல்லு. எனக்கு இங்கே ஒருத்தவங்களை தெரியும். அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த கல்ட்டில் ஜாயின் பண்ணிடுவேன். என்னது? இவனுங்களை மாதிரி நான் வந்து இந்த பேய்களுக்கெலாம் இந்த மாதிரி சாத்தானுக்கெலாம் நான் வந்து வழிபடணுமா? நான் செத்தாலும் பண்ண மாட்டேன். வயன் இல்லைனா தேவங்க நம்ம விட்டு போயிடுவாண்டி. அவன் அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கணும், நம்மளும் இங்கே தான் இருப்போம். எனக்கு ஒரு பெரிய நல்ல பிளான் இருக்குது. தயவு செஞ்சு ப்ளீஸ் வயன். இதுக்கோசம் என்னை இந்த மாதிரி என்னை பாவம் பண்ண சொல்கிறியா நீ? ஏன்டி அப்படி நினைக்கிற? வயன், நீ இப்போ ஜாயின் பண்ணு.
அதுக்கப்புறமா நான் ஏதாவது பண்ணி உன்னை வெளில எடுத்துடுறேன். ஐயோ! நீயும் என்ன நீ வெறுப்பேத்துற நீ. ஏய் இல்லடி, நான் உண்மையா தான் ஒயன்னு சொல்கிறேன். டைமும் போயிட்டுருக்குது. கீழே கீழே வேற இ இரு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு பேப்பர் எடுத்து காட்டுறா. அது என்னதுன்னா ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. இங்க பார்த்தியா, அன்னைக்கு நம்ம மீட்டிங் போனோம்ல, உனக்கு கூட எதுவுமே புரியலையா? அப்போ இதுதாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லிலித்துக்கும் தேவுக்கும் மட்டும் கல்யாணம் நடந்துச்சு. அவங்க மட்டும் இந்த கல்ட்டுக்கு அவங்க லீடர் ஆனாங்க. நம்ம 2 பேரோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை வயன். என்னடி சொல்கிற? இப்போ நீ வந்து இவங்க கிட்டலாம் உண்மையை எதிர்பார்க்க முடியாது. நம்மக்கிட்ட அவங்க எல்லாமே போய் தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இன்னும் இவங்களுக்கு மட்டும் அது ஆச்சுன்னா நம்ம எல்லாரையும் கொன்னுட்டு நம்ம சோலை படைச்சிருவாங்கடி. என்னடி சொல்கிற? உண்மைதான் வயன். ப்ளீஸ் வயன், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு வயன். சரி, ஆனால் நம்ம இந்த கேஸ்டலை விட்டு வெளில போக முடியாதே. அதுக்கு என்ன நீ ஐடியா வச்சிருக்கிற? அதுவா அப்படின்னு இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கு காட்டுறா. இப்போ அப்படியே இது எப்போனா, மியூ தானே அந்த அந்த 2 பெட்டுங்களை பார்த்துப்பா. ஆக்சுவலி மியூவுக்கு வந்து அந்த பேரை சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது. அதனால் P1 P2 தான் கூப்பிடுவா. இப்போ அதுங்க வந்து ஆக்சுவலி லூசிஸை விட கொஞ்சம் பெரிய உருவமானது. மியூவை விட பயங்கர ஹைட்டாகவே இருக்குங்க அதுங்க. இப்போது அதுங்க 2ம் வந்து இப்போ கீழே இருக்குது. மியூ தான் அதை பார்த்துக்கிற வேலை அது. இப்போ என்ன பண்ணுறா, எதுவுமே பார்த்துக்க மாட்றா. அப்படியே போய் காலை நீட்டிகிட்டு இருக்கிறா. இப்போ அது 2ம் வந்து மியூவை பார்த்துட்ருக்குது. இப்போ கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கிறா. இப்போ அதில் ஒன்று வந்து மியூ மூஞ்சி கிட்ட பார்க்குது. என்ன P1 என்ன பார்க்குற? உனக்கு போடலாம் சோறே கிடையாது. போ 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 போ, அந்த கேபினெட்டை போய் பாரு, கொஞ்சமாவது இருக்குதா பாரு. நீ வந்து கோபத்தில் என்னை கடிக்கவும் முடியாது. அது வேற ஒரு ரூல் இருக்குதல்லவா? P2, நீ என்ன அவ்வளோ ஒல்லியாயிட்ட? எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுங்க, இங்கே வாங்க 2 பேரும் அப்படின்ட்டு 2 பேரும் முதுகு மேலேயே கை வச்சு 2 பேரும் இப்போ ஒரு ரவுண்டை போட்டு 2 பேரும் ஒரு ஃபைட்டை போடுறீங்க. உங்கள் ஃபைட்டை வந்து நான் வேடிக்கை பார்த்துட்டு யார் வின்னர்னு சொல்லுவேன். யார் வின் ஆகுறீங்களோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சமாக ஃபுட் இருக்குது, அதை எடுத்து போடுவேன். அப்படி இல்லைன்னா 2 பேருமே இப்போ சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டிங்கன்னா அதே நான் சாப்பிட்டு நான் பாட்டு தூங்குவேன். இப்போ அதுங்க 2ம் மாறி மாறி அடிச்சுக்குதுங்க. அடிச்சுக்கின்னு மாண்டுக்கின்னு எப்படி சொல்கிறது, ஒன்றுத்துக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டுது. அதாவது இது P1க்கு பயங்கரமாக அடிபட்டுது. ஐயோ, நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. P2, நீ தான் ஜெயிச்சிட்ட போல, உனக்கு தான் இது அப்படின்ட்டு ஏதோ கொஞ்சமாக புட்டு கொடுக்குறா. அது இப்போ படால்னு பிடுங்கி சாப்பிடுது. குழன்னு அப்படியே சாப்பிடுது அது. அச்சிச்சோ P1, உன்னை நினச்சா என் மனசு ரொம்ப வலிக்குது. எப்பயும் பண்ணுறது தானே, போய் லலித்துக்கிட்ட போய் போட்டு கொடு பார்ப்போம் அப்படின்றா. இப்போ அது குடுன்னு அதால் அது ரெக்கையை வச்சுக்கிட்டு பறக்கக்கூட முடியல. தவழ்ந்து ஓடுது அது. போயிட்டு பெரிய பிரச்சனையாக இழுத்துட்டு வரப்போகிறான் ரொம்ப அப்படின்ட்டு இப்போ அப்படியே P2வை பார்த்துக்கிற மாதிரியே நடிச்சிட்ருக்கிறா. இப்போ லலித் கீழே வந்து, ஏய் என்னடி பண்ண, எப்படிங்க அடிபட்டுச்சு? உன்னை பார்த்துக்கிறது தானே ஒரே வேலை, இங்கே என்னடி பண்ணிகிட்டு இருக்கிற? ஓ பிரின்சஸ், இல்லை பிரின்சஸ், நான் சொன்ன சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குது. அது 2 பேரும் வந்து அடிச்சுக்கினாங்க. நான் தான் சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் தத்து விட்டேன். பார்த்தா 2மே அடிச்சின்னு மாண்டுக்குச்சுங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. பாருங்க, அந்த P2 தான் ரொம்ப அடிச்சிட்டான் வேற. என்ன கதை கட்டிகிட்டு இருக்கிறியா என்கிட்டயே? அவங்கக்கிட்ட நான் பொய் சொல்லுவேன் நான் பிரின்சஸ். பாருங்கள், ஃபுட்டே இல்லை, நான் தான் போய் வாங்கிட்டு வரணும். மிச்சம் யாரும் போக மாட்டீங்க. சனியை போய் தொலை, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். கண்டிப்பாக பிரின்சஸ், வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். அப்புறம் இவனை ஒழுங்காக பார்த்துக்கோ. ஏதாவது நடந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு சரியா அப்படின்ட்டு அந்த P1 கிட்ட சொல்லிட்டு அந்த லலித்து நன்ட்டு போயிடுறா. நீ சொல்லிட்டியா தாடப்ப காட்ட.
இன்னைக்கு இருக்குதுடா அப்படின்ட்டு இப்போ நம்ம திருப்பியும் ஒய்யன்கிட்ட வருவோம். அடிப்பாவி, இப்படி அடி பண்ண. ஆமாம், நமக்கு 1000 வழி இருக்குது ஒய்யன். அது சரி. இதுக்கு இந்த மாதிரி பண்ணால் நான் எதுவும் ஆகிட மாட்டேன்ல? அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டேன் ஒய்யன், வா ஒய்யன் அப்படின்ட்டு. இப்போது ஈவினிங் அப்படியே அந்த ஃபுட்டு வாங்குறேன்ற பேரில் 2 பேரும் கிளம்பியிருப்பாங்க. ஃபுல்லாக காடு. எவ்வளோ தூரண்டி நடந்துட்டுருக்குறேன், என்னால் முடியல. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் தான், 2 கிலோமீட்டர்ஸ். ஐயையோ! நடக்கிறீங்க. மீவு 2 கிலோமீட்டர்ஸ்ன்றா, அது பாட்டுக்கு போயிட்டுருக்குது. இப்போ அப்படியே லூசிஸ் உங்ககிட்ட ஒரு சிக்னல் காட்டுது. இது ஆக்சுவலி உங்களுடைய ஷோல்டரில் தான் அது உக்காந்துட்ருக்கோம் எப்போவுமே. என்ன அங்கே தப்பாக போகிறா, நீங்கள் இந்த சைடு போனோன்னு கை காட்டுது. ஏய் மீவு, நீ போகிற ரூட்டை கரெக்டாடி? அது அது அடியே தப்பாகிது போறியாடி? இல்லடி, இது கொஞ்சம் எல்லா ரூட்டும் ஒரே மாதிரி இருக்கா, நான் எங்கே போகிறேனே தெரில, குத்து மதிப்பாக தாண்டி நடக்கிறேன். அடி பாவி, சரி இந்த சைடு வா. எனக்கே தெரியல, உனக்கு எப்படி ரூட்டு தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும், வா அப்படின்னு. இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்குறீங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பழைய வீடு, பயங்கர பழசாக இருக்குது. உள்ளே ஒரு மாதிரி ஆளுங்க இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப வயசானவங்களாக இருக்கிறாங்க. இப்போ அப்படியே மீவு உள்ளே போகிறா. உள்ளே போயிட்டு எல்லாருக்கும் பவ் பண்ணு அப்படின்ட்டு ஒய்யனும் குனிஞ்சி அவங்கள க்ரீடு பண்ணுறா. முன்னாடி குனிஞ்சிட்டு மட்டும் இருக்க, கீழே முட்டி போடு. முட்டி போடணுமா? என்னடி இது முட்டி போடு ஜட்டி போடுன்னு அப்படின்னு 2 பேரும் முட்டி போட்டு அங்கே இது பண்ணுறீங்க. இப்போ அந்த இருட்டிலேருந்து ஒருத்தவங்க வராங்க. வந்துட்டு, நீ என்ன இந்த சைடு வந்திருக்கிற? இங்கே வையனும் இங்கே இருக்க விரும்புகிறா. நீங்கள் இவளை கொஞ்சம் மாற்றணும். நீயா? நீ அந்த அந்த மழை பெஞ்சுதே, அந்த ஆள் தானே நீ? அந்த பிரின்ஸு கூட உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரே, அவ தானே நீ? ஆமாங்க. இவளெல்லாம் என்னால் பண்ண முடியாது. ஏன் 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 சிவலை? சரி மீவு, உனக்கோசம்தான் நான் ஒத்துக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக. வயன் போ. சரி அப்படின்ட்டு இப்போது நீங்கள் நடக்கிறீங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரே இருட்டு. ஃபுல்லாக சில இடத்துலலாம் கேண்டில் எரியுது, நிறைய இடத்துல அந்த எலும்பு கூடுலாம் இருக்குது, நிறைய மந்திரம்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, நிறைய கொடூரமான ஸ்டாச்சுலாம் இருக்குது. உங்களுக்கு அப்படியே அவ்வளோ வேர்வையாக ஊற்றுது. லூசஸ் உங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுது. ஏன் அதெல்லாம் பார்த்து பயப்படாத சரியா, நான் தான் இங்கே இருக்கேன்ல. நீ இருக்கிறதுனால தான்டா எனக்கு பயம். இப்போ அப்படியே அந்த லூசிஸ் பேசிக்கிட்டே இருக்கான் ஒயன்கிட்ட. நீ வர சரி, உன்கிட்ட என் சின்ன பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரேன். சின்ன பசங்களா? யாருன்னு கீழே குஞ்சு பார்க்குறீங்க. வையன் அவ என்ன தாண்டி சொல்கிறாங்க. ஓ, சின்ன பையனா நீ? ஏய், சின்ன பையனெல்லாம் இல்லை, நான் உன்னை விட எனக்கு வயசு அதிகம் தெரியுமா? ஓ, ஆள் அப்படி இருக்க, அப்படி சொல்கிறாங்களா? ஐயோ, நீயுமா என்னை அசிங்கப்படுத்துவ? சரி விடு, இரு நான் உங்ககிட்ட போகிறேன் அப்படின்ட்டு இப்போ அவங்க ஷோல்டரில் போய் உக்காந்துக்குது லூசிஸு. நீ திருந்தவே மாட்டல, இப்படி வேலை பண்ணி தானே உன்னை திருத்தி விட்டாங்க, இன்னும் இங்கே சுற்றிட்டு இருக்கியா நீ? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு லூசஸ் பயங்கர சோஷியலைஸ் ஆகிட்டு இருக்குது. யார் சாமி இவன் அப்படின்னு நீங்கள் நண்டு போயிட்டுருப்பீங்க.
இப்போ அங்கே மியூவும் அங்கே தான் இருக்கிறா. எனக்கு பயந்துட போறீங்க அப்படின்ட்டு. இப்போ சுற்றி ஒரு ஸ்டார் போட்டு அங்கே உட்கார வைக்கிறாங்க. எதிர்க்க பெருசாக இந்த ஸ்டாச்சு இருக்குது, அந்த டீமனோட ஸ்டாச்சு இருக்குது, லூசிஃபரோட ஸ்டாச்சு. உங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. பயங்கரமான நெகட்டிவ் எனர்ஜி அங்கே. என்னடி இது, நான் இப்போ கூட ஏந்து போயிடுறேன்டின்றீங்க. மியூ அங்கேருந்து சிக்னல் காட்டுறான். ஒயன் உன் காலில் கூட வேற ஒயன் அங்கேருந்து 1 இன்ச்சு நான் வந்தாலும் பெரிய பிரச்சனை ஆகிடும்டி. ஆக்சுவலி இந்த ப்ரொசீஜர் எல்லாருக்குமே நடக்கும். கல்ட் மெம்பர்ஸில் 5 வயசுக்குள்ளேயே இந்த ப்ரொசீஜரை நடத்திடுவாங்க. இப்போ இவ்வளோ பெரியவங்கள பண்ணுறட்டா பயப்பட தான் செய்வாங்க. அதனால் மியூ கொஞ்சம் ப்ளீஸ் ஒயன் பதட்டப்படாத, நர்வஸ் ஆகாத, ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஒயன், ரிலாக்ஸுன்றா. உங்களால் ரிலாக்ஸே ஆக முடியல. பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ லூசிஸ் மியூ கண்ணுக்கு வேற தெரிய மாட்றான். லூசிஸ் இப்போது மியூவோட மண்டை மேலே தான் உக்காந்துட்டு இருக்குது. ஆனால் மியூவுக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. இப்போ அவங்க அந்த மந்திரம்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே பதட்டமாகுது. ஃபுல்லாக வேர்வை ஊற்றி ஃபுல்லாக நனைஞ்சு போகுது. ஐயோ, இது நான் பண்ணி ஆகணுமாடா அப்படின்ட்டு கையெல்லாம் டைட்டாக மூடிக்கிறீங்க. இப்போ சடல்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து டக்குன்ட்டு ஒரு நீடில் வச்சு உங்கள் கையிலே ஏற்றுறாங்க. அப்படின்றீங்க. அசையாத இரு. எனக்கு அசையாதன்னு சொல்கிறேன்ல அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு என்னத்தையோ அதுக்கு அந்த நீடில் வச்சா வரைகிறாங்க. பார்த்தா அது ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது. உங்கள் கையில் ஃபுல்லாக டக்குன்னு வரைஞ்சி முடிச்சிட்டாங்க. அப்படியே உங்களுக்கு அந்த இடம்லாம் பயங்கரமாக எரியுது. என்னது நம்ம கண்ணிலலாம் அதுக்குள்ளே தண்ணியாக ஊற்றுது. என்னது அப்படின்னு நீங்கள் அப்படி லைட்டாக அசரத்துக்குள்ளே அது மேலே என்னத்தையும் ஊற்றுறாங்க. அது பிளட் கலரில் இருக்குது. அதை போட்ட உடனே இன்னும் எரியுது உங்கள் கை. அவ்வளோதான், முடிஞ்சது. அங்கே போ, இனிமேட்டு அவர் தான் உன் கடவுள். அங்கே போயிட்டு அவரை வழிபடு அப்படின்றாங்க. நீங்கள் அங்கே போய் நின்றுட்டு இப்போ அந்த ஸ்டாச்சு அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ அங்கே அப்படியே மேலே பார்க்குறீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அதை பார்த்துட்டு. ஒயன் ஒட்டி போடு ஒயன் அப்படின்ட்டு அப்படியே கீழே அப்படியே முட்டி போட்டது தான். உங்கள் கண்ணு சட்டுன்னு அப்படியே பிளாக் கலரில் ஆகிடுது ஃபுல்லாக. இப்போ அப்படியே உங்களுடைய ஹோல் பர்சனாலிட்டியே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே பின்னாடி திரும்பி மியூவை பார்க்குறீங்க. மியூவுக்கு அப்படியே என்னங்க பண்ணீங்க? இப்படிலாம் ஆகாது. இப்போல்லாம் ஆகாது தான். நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கும் லிலித் அந்த பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஆசை கிடையாது. அதனால தான் கல்ட்டில் மட்டும் ஜாயின் பண்ணாமல் வேறு ஒன்றுத்தையும் அவன் கூட அமுச்சு விட்டுருக்கேன். ஐயோ, என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு பயமாக இருக்குது. இல்லை, அதை எடுத்துருங்க. அதை எடுக்கணுன்னா வேறு வழி தான் இருக்குது. ஒன்றுங்க நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இது இருந்தால் தான் தயாங்க காப்பாற்ற முடியும். இல்லைனா இங்கேயே தான் நீங்கள் இங்கேயே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என் பொண்ணு. என்னது உங்கள் பொண்ணா? ஐயோ, என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு பண்ணி விட்டீங்க, எனக்கு பயமாக இருக்குது. என் பொண்ணுன்னா என் பொண்ணு இல்லை, இப்போது என் லூசிஃபரோட பொண்ணு அப்படின்றாங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு அப்படியே ஹார்ன்ஸ்லாம் வருது. பின்னாடி விங்ஸ் எல்லாம் வருது லூசிஸ் மாதிரி. இப்போ லூசிஸே அங்கே வாயை பொழுது பார்த்துட்ருக்குது. லூசிஸ் ஏறக்குறைய பார்க்க நல்லா பெரிய சைஸ் வவால் மாதிரி தான் இருக்கும். அதுவே பார்த்துட்ருக்குது உங்களை. இப்போ அப்படியே திரும்பி அப்படியே அவங்கள பார்த்து நிற்கிறீங்க.
உங்கள் சிலுவெட்டை பயங்கர ஷார்ப்பாயிடுச்சு. ஷோல்டர்லாம் பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. உங்களோட ஒரு மாதிரி ரொம்ப லீனாக அந்த ஹார்ன்லாம் வந்து கண்ணெல்லாம் பிட்ச் பிளாக்ல, பின்னாடி விங்ஸ் எல்லாம் பிளாக் கலரில் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அப்படியே எல்லாரையும் பார்க்குறீங்க. ஒரு ஒரு ஸ்மர்க் பண்ணுறீங்க. மியூவுக்கு உடம்பே சிலுத்துக்குது. இல்லடி இது வயன் இல்லடி. ஐயையோ! இது லிலித்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? லிலித்துக்கு ஃபீல் ஆகும்னா தெரியல. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்றேன். ஐயோ! கிழட்டு சிரிக்கி என்னத்தை பண்ணி வச்சுருக்கோம்? நான் என்ன கேட்டேன்? சரி சரி நாங்கள் வரோம். இப்போ அப்படியே ஒய்யன் வந்து அப்படியே தரையை பார்த்துட்டு ஒரு மாதிரி நீலாம் வீக் ஆகுது, ஜாயிண்ட் எல்லாம் பெயின் ஆகுது, டக்குன்னு மயக்கம் போட்டு விண்டுறா. ஐயோ ஐயோ இதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னேன். ஒய்யன் ஹார்ட் நின்றுச்சா ஒய்யன் எழுந்துரும். ஒய்யனே தள்ளக்குட்டி எழுந்துடுறி பட்டு என்னடி ஐயோ ஐயோ ஒய்யன் வாயக்கா என்னடிமா ஆச்சு என்னடி ஆச்சு? இந்த தண்ணி இந்தாடி அப்படின்ட்டு இவ கையில் ஊற்றிருப்பாங்கள்ல, அதை எடுத்து தண்ணி மாரி கொடுக்குறா. ஒய்யனுக்கு அது ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு எழுந்துட்டு நேத்தடி கொடுக்குறேன். ஐயோ சாரி ஒயன், தண்ணின்னு கொடுத்துட்டு வேறு நேற்றுக்கு அது கொடுத்துட்டேடி. ஒயன் சாவலடி நீ என்னை பாரு ஒயன், என் கண்ணை பாரு ஒயன் அப்படின்னு. இப்போ அப்படியே ஒயன் மீவோட கண்ணை பார்க்குறா. ஒரு மாதிரி கண்ணு பயங்கர டெப்த்தாக தெரியுது. அந்த பியூப்பெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஒரு மாதிரி கண்ணு பயங்கர டெப்த்தாக தெரியுது. என்னடி பார்த்துட்ருக்குற? என்னாச்சு? எனக்கு இப்போ என்னடி ஆச்சு அப்படின்ட்டு இப்போ அப்படியே நீங்கள் உங்களோட கையை தூக்கி பார்க்குறீங்க. கையை பார்த்தா ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது. இதை போட்டால் இப்போ நானும் ஒரு கல்ட்டு மெம்பராடி? ஆமாண்டி, அதுக்கும் மேலடி. சூப்பராக இருக்குதுடி. ஃபஸ்ட்டு டேட்டூ, ஃபஸ்ட்டு பலி நான் தான் போல. சரி வா வாடி எப்போ அப்படின்ட்டு அப்படியே வெளில கூப்பிட்டு வரீங்க. அப்படியே வெளில கூப்பிட்டு வரா. நீங்கள் அப்படியே நடந்துக்கிட்டு போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியாக ஃபீல் ஆகுது, பயங்கர ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் ஆகுது, பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. இப்போ லூசிஸ் கூட உங்கள் கூட வந்துட்டுருக்குது. வயன் இனிமேட்டு நீ தான் வயன். ஏன் அப்படி பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே உங்கள் மண்டை மேலேயே உட்காருத்தது. அங்கெல்லாம் உட்காராத தள்ளிவா அப்படின்ட்டு மண்டிலேருந்து தெத்தி விட்றீங்க. என்னடி பண்ணிகிட்ருக்குற பைத்தியம் மாதிரி? இப்பயா ஆரம்பிச்சிட்டியா நீ? இல்லடி இது ஒயன் ஒயன் ப்ளீஸ் ஒயன், இவகிட்ட மட்டும் என்னை பற்றி சொல்கிறாத ஒயன். இனிமேட்டு இந்த மாதிரி என்கிட்ட சேட்டை பண்ணுற வேலாம் வச்சுக்காத லூசிஸ். ஓகே இல்லடி சும்மா தாண்டி. போவோமா? போவோம். இப்போ அப்படியே போகிறீங்க. போயிட்டு வந்து நீங்கள் போயிட்டு அப்படியே உங்கள் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறீங்க. நீயும் அப்படியே அவங்க அந்த பெட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிற வேலையை அவள் பார்த்துக்கிறா. நீங்கள் அப்படியே உங்கள் வேலையை பார்த்துட்ருப்பீங்க. இப்போ அப்படியே ஒரு நைட் ஆகிடுது. நைட்டு வந்து டின்னர்லாம் நீங்கள் தான் எல்லோரும் சமைப்பீங்க. நீங்கள் ஒன்றா சேர்ந்து அப்படியே சமைச்சி முடிச்சுட்டு அங்கெல்லாம் டைனிங் பண்ணுறீங்க. எல்லோரும் வந்து அந்த கேஸ்டில் இருக்கிற மெயின் ஆளுங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. நீங்கள் எல்லோரும் நின்று தான் வேடிக்கை பார்த்தாகணும். அவங்க எல்லோரும் நிற்பாங்க. நின்றுட்டு அதுக்கப்புறமா மிச்சம் தான் சாப்பிட்ணும், இல்லைனா சாப்பாடே கிடைக்காது. அந்த மாதிரி தான் அது. இப்போ அப்படியே நீங்களாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ தைரியம் இன்னைக்குன்னு பார்த்து நீங்கள் அங்கே ஓரமாக நின்றுட்டுருக்கணும். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக தேங்க தான் பார்த்துட்ருக்குறீங்க. இதை வந்து லிலித்தோ நோட்டீஸ் பண்ணுறா. உங்களை அப்படியே முறைக்கிறான். ஆனால் நீங்கள் அசர்ற மாதிரியே இல்லை, தேங்கே பார்த்துட்ருக்குறீங்க. இது வந்து தேங்குக்கே ஃபீல் ஆகுது. இவன் நம்மளை பற்றி இப்படி பார்த்துட்ருக்குறான் அப்படின்ட்டு அவனும் கீழே குனிஞ்சிட்ருக்கிறான். அவனுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா இதுன்னு. ஒரு மாதிரி அவனுக்கே ஏன் இப்படி இப்போ ஆக்வர்டாகிடுது அவனுக்கே. அவன் கடகடன்னு சாப்பிட்டு கடகடன்னு ஏந்து போயிடுறான். இவ திருந்தவே மாட்டா சக்காலத்தின். நைட்டு அவன் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அப்படியே எல்லாருமே இப்போ கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அப்படியே நீங்கள் தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதாவது ஒரு நாளைக்கும் ஒருத்தர் வந்து டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணோம். இன்றைக்கி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க. போட்டு அப்படியே தின்னு போட்டு போகிறது. நல்லா என்னன்னு சொல்கிறது? ஐயோ இது வேறு
ம். லூசிஸ் என்ன நீ நினைக்கிற இதை பார்த்து? ம். நல்லா தான் இருக்குது. எவ்வளோ மிச்சம் வச்சுருக்கானுங்க பாரு ஒய்யன். நல்லா தான் இருக்குதுப்பா. உன்கிட்ட இருக்கிறதுக்கு நல்லா நான் தின்னலாம். ம். இந்த இங்கே வா அப்படின்ட்டு நீங்கள் அதை தூக்கி அதை ரெக்கையை பிடிச்சிக்கி தூக்கிடுங்க நீங்கள். ஏய் இத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன், இது பிடிச்செல்லாம் தூக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்காதுடி. ம். கம்முன்னு அடக்கிட்டு இரு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சேரில் உட்கார வைக்கிறீங்க. அது பாட்டுன்னு உட்காந்துட்டு இருக்குது. இப்போது அப்படியே நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல திருப்பியும் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி பேடு நெகட்டிவ் வைப்ரேஷன் வருது. உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது தான் ஞாபகம் வருது. அதான் இன்னொரு கருப்பாக ஒரு உருவம் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கோமே, அதுதான் ஞாபகம் வருது. நீங்கள் அப்படியே கார்னரில் பார்க்குறீங்க, பார்த்தா அது நின்றுட்டுருக்குது. ஐயோ எனக்கு பார்க்காதடி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அதை இக்னோர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அது நீங்கள் அதை பார்க்க சொல்ல அது அதே இடத்துல இருக்குது. திருப்பி இந்த சைடு பார்த்துட்டு அந்த சைடு பார்க்க சொல்ல கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்தா தானே கிட்ட வருது. கீழே குனிஞ்சிட்டீரடி அப்படின்னு வந்து இப்போ நீங்கள் பாட்டுக்கு தொடச்சிட்ருக்கிறீங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்குது. அவ்வளோ கிட்ட வந்து நின்றுட்டுருக்குது. இப்போ கூட நீங்கள் அவ்வளோ கண்டுக்காமல் இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு காலெல்லாம் உதறுது. மூஞ்ச பார்த்தா தானே என்ன ஏதாவது பண்ணுவேன். பார்க்கவே மாட்டேனே அப்படின்னு குனிஞ்சிட்டே இருக்கிறீங்க. இப்போ சடனாக யாரோ வந்து வராங்க. யாருன்னு பார்த்தா தயவங்க தான் அது. இப்போ தயவங்க வந்த உடனே சட்டுன்னு அந்த உருவம் வந்து காணாமல் போயிடுது. வயன் ஓகேல நீ ஏன் கேட்குறீங்க? அதான் உன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்துச்சே, இவ்வளோ தைரியமாக நிற்கிற? அது 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 நீங்கள் சொல்லிட்டீங்க. இன்னும் உங்களுக்கு அந்த ஷேக்கிங் வந்து போகவே இல்லை. சரி ரைட்டு. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஏதாவது பிரச்சனைனா என்னை வந்து கூப்பிடுங்க. நான் ஜஸ்ட் இங்கே வேலை பார்க்குற ஆள் தானே, என்னையா இப்பெல்லாம் சொல்கிறீங்க? அது அது அப்படின்ட்டு அவன் இப்போ கிட்ட தேவாங்க இப்போ கிட்ட வந்து நிற்கிறான். என்னாச்சு? இல்லை இன்னைக்கு ஏன் நீ இந்த ஈவினிங்லேருந்து எனக்கு நீ ஒரு மாதிரியாக தெரிகிற? ஏதாவது பண்ணியா அப்படின்ட்டு அப்படியே உங்கள் மூஞ்சில் அப்படியே முடி இருக்கும். அதை வந்து வச்சு மறைச்சிருப்பீங்க, ஏன்னா உங்கள் சைடு கண்ணிலேருந்து அந்த பேயை பார்த்துடக்கூடாதுன்ட்டு. அதெல்லாம் இப்போ எடுத்து விடுறான். என்ன எனக்கு வந்து நீ ஒரு மாதிரியாக தெரியறியே? இல்லையே எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல அப்படின்ட்டு நீங்கள் திருப்பி உங்கள் வேலையை பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. இல்லையே நீ வேறனோ பண்ணியிருக்கியே அப்படின்ட்டு இப்போ அப்படியே உங்கள் ஷோல்டரை டைட்டாக பிடிக்கிறான். அப்படியே அவன் பிடிக்கிறதுல உங்கள் எலும்பே நொறுக்கி விட்டுருவான் போல். பிரின்ஸ் விட்டுங்க. என்ன பண்ண நீ? என்ன பண்ண நீ? ஆளே ஒரு மாதிரி இருக்குடி. ஆளே ஒரு மாதிரியா இருக்கியே, நல்லாவா இருக்குது? நீங்கள் அப்படியே அவன் மூஞ்சே உங்களால் பார்க்க முடியல. கீழே கொஞ்சம் பார்த்துட்ருக்குறீங்க. எனக்கு வந்து இப்படி என் மூஞ்சை பார்க்காம கண்ட இடத்துல பார்த்துக்கிட்டு பேசினா எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு இப்போ அப்படியே உங்கள் மூஞ்சை பார்க்க வைக்கிறான் அவனோட ஃபேஸை. உங்களுக்கு அவ்வளோதான். அந்த அந்த நைட்டில் கூட அவன் மூஞ்சி அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இப்போ அவங்க ஷோல்டரை பிடிச்சி அழுத்துறது கூட உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனையாக தெரியல. நீ ஒரு மாதிரியாக உன் மேலே ஒரு ஸ்மெல் வருதே அப்படின்ட்டு இப்போ அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட வந்து அவன் அப்படின்ட்டு மூந்து பார்க்குறான். நல்லா இருக்கே இது அப்படின்னு ஒரு மாதிரியாக ஆகிறான் அவன். இல்லை இல்லை
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அப்படியே கீழே அப்படியே குனிஞ்சு அப்படியே லூசிஸை பார்க்குறீங்க. லூசிஸ் அப்படி சிரிச்சிட்டு நிற்கிது. காப்பாத்துறாடி. எத்தனை வாட்டி என்னோட ரெக்கையை பிடிச்சி மடக்கி மடக்கி விடுவ. இருடி நீ சாவுடி. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போய் தூங்குங்க. நான் பார்த்துக்கிறேன். இல்லையடி, என்னது இது ஸ்மெல்லு? இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே இது அப்படின்ட்டு அவன் என்னோ யோசிச்சுட்டே இருக்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே குடு குடு குடுன்னு ஓடுறீங்க வெளில. அப்படியே அந்த 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 ஹாலை விட்டு குடு குடுன்னு ஓடுறீங்க. க்ளீன் பண்ணுறீங்களோ இல்லையோ? ஓடிட்டாளா? என்ன தெரியும் இவளு. ஆனால் என்ன ஸ்மெல் அது அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த சேரை இழுத்து அப்படியே லூசஸ் மேலே உக்காருவான் அவன். ஐயோ, இவன் கண்ணுக்கு வேற நம்ம தெரிய மாட்டோம். போட்டு நசுக்கிறானே. அவ்வளோதான், சட்னி தான், செத்து போகிறான்டாடி. ஐயோ டேய் விடுடா என்ன. ஐயோ எலும்பெல்லாம் நொறுங்குதே. அவன் அப்படியே துடிச்சிட்டு இருக்குது லூசிஸு. இது சுத்தமாக தெரில தேவாங்குக்கு. அவன் அப்படியே அந்த சேரில் உக்காந்துக்கிட்டு அப்படியே அவ்வளோ தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கிறான். நீங்கள் அது அங்கே அந்த ஹாலில் ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும். அங்கேருந்து லூசிஸு இப்படி இந்த ஒரு நிலமையில இருக்கிறத பார்க்குறீங்க. பாவமாக இருக்குது உங்களுக்கு. அச்சோ, இவனை வேறு செத்துருவானோ. இங்கே அப்படியே திருப்பி போகிறீங்க அப்படின்ட்டு அவ்வளோ தேவைங்க அங்கே இல்லாத மாரியே திருப்பி எடுத்து தொடச்சிட்டு இருக்கிறீங்க. நீ நீ எதுக்கு நீ இவ்வளோ நேரம் வேலை செஞ்சிட்ருக்கிற? நான் தான் செஞ்சாகணும். ஏன்னா இன்னைக்கு என்னோட டர்ன். ஓ அப்படியா? சரி சரி, ஏதாவது நடந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு இப்போ திருப்பி உங்கள் கிட்ட வரான். ஐயையோ, திருப்பியும் இவன் மூந்து பார்த்து ஊசர் எடுப்பானடா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அப்படியே நவுந்து ஒரு கார்னருக்கு போயிடுறீங்க. சரி, நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவனும் கிளம்பிடுவான். நீங்கள் இப்போ அப்படியே போயிட்டு லூசிஸை போய் பார்க்குறீங்க. லூசிஸ் ஓகேவாடா நீ? ஆக்சுவலி லூசிஸ் பார்க்க எப்படி இருப்பானா, ஒரு மாதிரி பேட் ஷேப்பில் ஒரு மாதிரி பிங்க்கு பர்பிள் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பிரைட் கலரில் தெரியுவான் உங்கள் கண்ணுக்கு. ஒரு மாதிரி அந்த பேட்டோட அவுட்லைன் மாரி தெரியுவான். அடியே, என் எலும்பெல்லாம் நொறுக்கிட்டாண்டி. என்னால் இனிமேட்டு உனக்கு போய் பறக்க கூட முடியாது போல். எனக்கு நீங்கள் மட்டும் உன் பெட்டில் என்ன சேர்த்துக்கோயேன். அதெல்லாம் முடியாது. உனக்கு தரையில் மேட்டு போட்டு வைக்கிறேன், அதில் படுத்துட்டு சாவு. ஐயோ, நொறி தள்ளாண்டி என்னாச்சே. வலிக்குதுடி எனக்கு. அச்சோ, லூசிஸ் உண்மையாவாடா? ஏய், நீ பார்க்காத மாரியே பேசுகிற பற்றியா? இனி வயன் என்ன வெட்பாதாத. ஓகே வா உட்காந்துக்கோ அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டர் மேலேயே அதை படுக்க வைக்கிறீங்க. அது பாட்டுன்னு அதுக்கு ரெக்கையே தொங்கி போயிடுச்சு அதுக்கு. இப்போ அப்படியே நீங்கள் உங்கள் ரூமுக்கு அதை தூக்கிட்டு போவீங்க. பார்த்தா எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா தூங்குறானுங்க பாரு, எனக்குன்னு வந்து சேர்றவனுங்க. சை அப்படின்ட்டு இவங்க உங்கள் பெட்ஷீட்டை மடித்து கீழே போட்டுட்டு இதில் படுத்துக்கோ, நான் பெட்ஷீட்டே இல்லாமல் படுத்துக்கிறேன். உனக்கோசம் நான் எவ்வளோ தியாகம் பண்ணுறேன் பாரு. ஐய, சும்மா நைட்டு பெட்ஷீட்டு எட்டு வச்சுட்டு தள்ளுறாள். நான்லாம் பேசுது பாரு. என்ன சொன்ன லூசிஸ்? திருப்பி சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 பேரும் நம்மளை போட்டு மிதிக்க ரெடியாக இருக்கானுங்க அப்படின்னு லூசிஸ் புலம்பிட்டு தூங்கிடுது. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் மார்னிங் வந்து எப்போவுமே மீட்டிங் மாரி ஒன்று அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங் நீங்கள் எப்போவுமே அன்றைக்கி ஒரு நாள் அட்டன் பண்ணது, மீவு கூட அட்டன் பண்ணது, நீங்கள் ட்ராமாடைஸ் ஆகிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி வந்து 4:30க்காக எழுந்து கடகடன்னு கிளம்பிட்டுருக்கிறீங்க. அந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு மாரி போடணும். ஒரு பிளாக் கலரில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போடணும். அந்த மாதிரிலாம் போட்டு காலைல ரெடி ஆகிடுறீங்க. மீவுக்கு பயங்கர சாக்கு. ஐயையோ, ஃபுல்லாக மாறிட்டுருக்கிறாளே, என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு அவளும் பொறுமையாக கிளம்பி அங்கே வரா. அங்கே போய் பார்த்தா லிலித் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துட்ருக்குறாங்க. நீங்களாம் லாஸ்ட்டு ரோவில் போய் உட்காந்துடுறீங்க. முன்னால் தான் லேட்டு. வயா நீ மட்டும் புதுசாக வந்துட்டு வாரா பண்ணுற. தொடப்பக்கட்டை, உன்னை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது மீவோ. என்னால் தாண்டி நீ இந்த நிலமையில் இருக்கிற. என்னது?
ஒன்றும் இல்லை, அங்கே வேடிக்கை பாருப்பா அப்படின்னு பார்த்த உடனே அங்கே ஃபுல்லாக நிறைய ரிச்சுவல்லாம் பண்ணுறாங்க. அது வந்து நீங்களும் செய்கிறீங்க. இன்னைக்கு தான் நீங்கள் வாட்டி செய்கிறதே. அதே மாதிரி வந்து இவங்க அப்படியே அந்த டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்னும் வந்து 3 டேஸ் தான் இருக்குது. இந்த 3rd டே வந்து ஒரு ஒரு ஸ்கையே வந்து நல்லா ஒரு ரெட் கலரில் தெரியும். அது வந்து பயங்கர விசேஷமான நாள். அதுவும் லிலித்துக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, அட்வான்டேஜான ஒரு நாள் இது. அப்போ மட்டும் லிலித் வந்து இந்த மாதிரி யாரையாவது கல்யாணம் பண்ணானா அவளுக்கு கிடைக்கிற பவரே வேறு மாதிரி. அது அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஏன்னே தெரியல, நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஏய் ஒயன், ஓகேல நீ? ஓகே தாண்டி. சரி ரிலாக்ஸ். அதான் இப்போ கல்யாணம் இல்லைல்ல, 3 டேஸ் இருக்குதுல்ல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகே பாய், ஐ லவ் யூ ஆல்.